ட்ரேடிங் எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது? ஓகே, ட்ரேடிங் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முதல் 3 முக்கியமான விஷயம் நீங்கள் கன்சிடர் பண்ணணும். ஓகே, முதலாவது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ், ரெண்டாவது டெக்னிக்கல் அனாலிசிஸ், அடுத்த மார்க்கெட் சென்டிமெண்ட். ஓகே, அடுத்த ட்ரேடிங் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்கன்னு சொன்னால் உங்களுக்குன்னு சொல்லி ஒரு குறிப்பிட்ட அளவு கேபிட்டல் ஒன்று இருக்குது, நீங்கள் ட்ரேட் பண்ணுற கேபிட்டல் ப்ளஸ் உங்களுக்குன்னு சொல்லி ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ்னா ஒரு எந்த கோயினில் நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்கன்னு கோயினை செலக்ட் பண்ணுறது. அந்த கோயினை செலக்ட் பண்ணுறதுல நிறைய விஷயம் பார்க்கணும். ஓகே, அந்த கோயின் பிரச்சனை என்ன, என்ன ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண, இந்த டீம் என்ன, பேக்ரவுண்ட் என்ன, அந்த கோயின் டோக்கனமிக்ஸ் என்ன, இது எதிர்காலத்தில் ஃபியூச்சரில் இதுக்கு நல்ல பொட்டன்ஷியல் இருக்குது, இது மாதிரியான விஷயம் பார்க்குறது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ். டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம என்ட்ரி எடுக்கிற இடம் நல்லா இருக்குதா, இப்போ மார்க்கெட் கீழே இருக்குதா மேலே இருக்குதா, இப்போ நம்ம என்ட்ரி எடுத்த அப்புறம் மார்க்கெட் மேலே போகுமா இல்லை டம்பாகிறது சான்ஸ் இருக்குதா, இல்லை வெயிட் பண்ணி வாங்குவோமா, இதை மாதிரி விஷயங்கள் பார்க்குறதுக்காக நீங்கள் டெக்னிக்கல் அனாலிசிஸ் ஏன்னா இதை கிராஃபில் செய்கிறது, இது நிறைய விஷயம். மூணாவது மார்க்கெட் சென்டிமெண்ட் எப்படி இருக்குது, மார்க்கெட் இப்போ ஃபுல் க்ரீடில் இருக்குதா ஃபியரில் இருக்குது. க்ரீடில் இருக்க எவ்வளோ ஒரு காலமும் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடாது, மார்க்கெட் ஃபியரில் இருக்கக்குள்ள தான் கிரிப்டோ கரன்சியில் இன்வெஸ்ட் பண்ணணும், இதை பார்க்கணும். அடுத்தது எல்லாம் பார்த்து நீங்கள் ஒரு coin ஒன்று செலக்ட் பண்ணிட்டீங்க, நீங்கள் பெஸ்ட்டான என்ட்ரி பாயிண்ட் ஒன்றே கண்டுபிடிச்சிட்டீங்க டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலம். இப்போ நீங்கள் என்ட்ரி எடுக்க போகக்குள்ள உங்கள்கிட்ட இப்போ ஒரு உதாரணத்துக்கு $100 இருக்கீங்கன்னா $100 ஒரு கோயினை போய் வாங்குறது அது முட்டாள்தனம். ஓகே, நீங்கள் என்ன செய்யணும்னா நீங்கள் என்ன மாதிரியான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் பார்க்க போகிறீங்கிறத பார்க்கணும். முதலாவது ஸ்டாப்லாஸ் போட்டு ரிஸ்க்கை கண்ட்ரோல் பண்ண போகிறீங்களா, அப்படி இல்லாட்டி DCA பண்ண போகிறீங்களான்னு வாங்க. ஸ்டாப்லாஸ் போட்டு எடுக்கிறவங்களுக்குள்ள நீங்கள் பெரிய அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணலாம், ஆனால் நீங்கள் ஒரு 5-10 விதத்தில் ட்ரெயிலிங் ஸ்டாப்லாஸோ போட்டு நீங்கள் என்ன செய்யணும், ட்ரேடுக்கு போகணும். அப்படி இல்லை ஸ்டாப்லாஸ் போட எனக்கு விருப்பம் இல்லை, நான் DCA பண்ணுவேன்னா ஒரு சின்ன அமௌண்ட்டை மட்டும் ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்கிறேன். உதாரணம் $100 இருக்குன்னா ஒரு $10 $5 தான் ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு DCA பண்ணுறதுக்கு மற்றதை ஸ்டேபிள் கோயினாக வச்சுக்கணும். எப்போ மார்க்கெட் மேலே போனால் ப்ராஃபிட் எடுக்கலாம், பிரச்சனை இல்லை. கீழே வந்தால் திரும்ப வாங்கி உங்களோட என்ட்ரி ப்ரைஸை குறைக்கிறதுக்கு உங்கள்ட்ட DCAக்கு பணம் இருக்காங்கிறத மேக் ஷோ பண்ணிக்கொள்ளுங்க. நீங்கள் இன்னொரு ஆள் சிக்னல் தாரன்னு சொல்லி அவரை நம்பி ஒரு கோயினை போய் ட்ரேட் பண்ண போயிட்டு அதுக்கு நீங்கள் ப்ராப்பரான ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் பண்ணாமல் ஒன்றும் செய்யாமல் பிடிச்சி ட்ரேட் எடுப்பீங்கன்னு சொன்னால் அது கடுமையான பிரச்சனையில் முடியும். கடைசியாக நட்டத்துக்கு வித்துட்டு வெளியால் வர வேண்டி வரும், அப்படி இல்லாட்டி கனகாலத்துக்கு வெயிட் பண்ண வேண்டி வரும். ஓகே, இதெல்லாம் எந்த புது அனுபவத்தை சொல்கிறேன். நான் ஃபஸ்ட்டு கிரிப்டோ கரன்சி மார்க்கெட்டுக்கு வரக்குள்ள இந்த மிஸ்டேக் தான் நான் செஞ்சேன். ஓகே, யார் நான் என்ன கோயின்னு சொன்னால் இப்போ சும்மா வாங்குற ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ்லாம் பண்ணுறல ஏர்லி டேஸில் அப்படி செஞ்சு அதுக்கு பிறகு தான் நான் லெசனை லேர்ன் பண்ணி அதுக்கு பிறகு தான் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாம் படிச்செடுத்தேன். ஓகே, ஸோ இது நான் இவ்வளோ சொன்னது நான் மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறது. இதே மாதிரி பொட் ட்ரேடிங் பண்ணலாம். பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ள நீங்கள் ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் மட்டும் பண்ணி கோயினை மட்டும் தான் செலக்ட் பண்ணுறேன். டெக்னிக்கல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ண தேவையில்ல. பொட்டுகளுக்குன்னு சொல்லி சின்ன ஸ்ட்ராட்டஜிஸும் இருக்கும். அடுத்த பொட்லேயே ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டும் வச்சுருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி பொட்டு உங்களுக்கு ட்ரேட் பண்ணிட்டு போகும். நீங்கள் பொட்டை மெயின்டைன் பண்ண மட்டும்தான். ஆனால் பிரச்சனைனா பொட்டுக்கு எக்ஸ்ட்ராவாக ஃபீஸ் இல்லாட்டி நீங்கள் ப்ராஃபிட்டில் ஒரு ஷேர் இல்லாட்டி சப்ஸ்கிரிப்ஷன் என்னென்னாலும் கொடுக்க வேண்டி வரும். ஆனால் மேனுவல் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே உங்களுக்கு அப்படியான செலவு இல்லை. ஆனால் மேனுவல் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே உங்களோட டைம் லிமிட்டட் நீங்கள் அனலைஸ் பண்ணி எல்லாமே நீங்கள் தான் செய்யணும். ஆனால் பொட் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே 24/7 அதை செஞ்சுட்டே இருக்கும். நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்குள்ளே இதெல்லாம் கன்சிடர் பண்ணுறியா, நீங்கள் ஃபண்டமெண்டல் டெக்னிக்கல் எல்லாம் யூஸ் பண்ணுறியா, அடுத்தது நீங்கள் பொட் ட்ரேடிங் பண்ணுறீங்களா மேனுவல் ட்ரேடிங் பண்ணுறீங்களான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் டெக்னிக்கல் அனாலிசிஸ் மற்றது இந்த பொட் ட்ரேடிங் சம்மந்தமான எல்லா டீட்டெயில்ஸும் HBU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் நாங்கள் டீச் பண்ணுறீங்க. அது சம்மந்தமான டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் HBUன்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.